ரெண்டல் போர்ஷன் டைப் வீட்டையே இவ்வளவு கிராண்டாக கட்டியிருக்காங்களான்னு ஆச்சரியப்படுற மாதிரி வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. மேலே ஹெட்ரூமோட பெரிய எலிவேஷன் டிசைன், டபுள் கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸோட பெரிய போர்ட்டிகோ, கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெரிய 2 BHK, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் ஒரு பெரிய 2 BHK, ஃபால் சீலிங் ஒர்க்கோட எல்லா ரூம்ஸுக்கும் உட்டன் வார்ட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ். கிராண்ட் லுக்குக்காக கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுலேயுமே ஃப்ளோர் டு சீலிங் ஹைட் வந்து 10 அடிக்கு பதிலாக 11 அடி. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுத்து வீட்டை சூப்பராக பிளான் பண்ணி கிராண்டாக கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடியோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.5 சென்ட், அதாவது 1500 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு வந்து 30 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை வந்து 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பை கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். மேலே ஹெட்ரூமோட பிளான் பண்ணி டெரகோட்டா கிளே ஜாலி ஒர்க்கும் ஸ்ட்ரைப்ஸ் வந்து டெக்ஸ்டர் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து எலிவேஷனை நீட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு ஃபோல்டபுள் டைப்பில் பெரிய மெட்டல் கேட். கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 20x16. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. 2 கார் நிப்பாட்டுற அளவுக்கு பார்க்கிங் நல்லா பெருசாகவே இருக்குது. வீட்டோட மெயின் டோரை 8 அடி உயரத்தில் தேக்கு மரத்தில் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேஷியஸ் லிவிங் ஹால், சைஸ் 16x16. வீடு முழுக்க தரைக்கு கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபைடைல்ஸ் வச்சுருக்காங்க. வெஸ்ட் சைடில் ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டில் பெரிய உட்டன் டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு டபுள் லேயர் டைப்பில் ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக ஃப்ளோர் டு சீலிங் ஹைட்டை 10 அடிக்கு பதிலாக 11 அடி விட்டுருக்காங்க. இதனால் வீடே பார்க்க நல்லா பெருசாக இருக்குது. அடுத்து ஹாலில் இருந்து பேசேஜ் வழியாக என்ட்ராரோ. ஆப்போசிட்டில் நார்த் ஃபேஸிங்கில் தனி பூஜா ரூம், சைஸ் 6x4. உள்ள வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்ட்ராரோ, சைஸ் 16x8. கிச்சனில் எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸும், மேலே எலக்ட்ரிக் சிம்னியும், சைடில் டால் கேபினெட்டும், அதுக்கு மேலே லாட் செல்ஃப் கொடுத்து பூராத்துக்குமே கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். கார்னரில் ஹேண்ட் வாஷ் பேசினும் கிராக்கரி ஐட்டம்ஸ் வைக்கிறதுக்காக வாலில் கபோர்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்ட்ராரோம், சைஸ் 16x10. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் அண்ட் ஸ்டடி டேபிள் கொடுத்துருக்காங்க. வெஸ்ட் சைட் வாலுக்கு பூராமே வால்பேப்பர் ஒட்டியிருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 7x6, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து வெஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்க செகண்ட் பெட்ரூம் என்ட்ராரோ, சைஸ் 16x8. இந்த பெட்ரூம்லையும் ஸ்டோரேஜ்க்காக வார்ட்ரோப்ஸ் அண்ட் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 6x4, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். இது அவுட் சைட் பாத்ரூம், சைஸ் 5x5. இது ரெண்டல் போர்ஷன் டைப் ஹவுஸுங்கிறதுனால படிக்கட்டை அவுட் சைட்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கட்டுக்கு போகிற கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்து சைடு ஹேண்ட்ரையில் எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே சிட் அவுட் சைஸ் 16க்கு 7. சிட் அவுட்டில் உட்காரத்துக்கு வசதியாக கிரானைட் ஃபினிஷில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா எம்எஸ்ல ஃபேப்ரிகேஷன் ஒர்க் வித் டெரகோட்டா கிளே ஜாலியோட அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லையும் பார்த்தீங்கன்னா மெயின் டோரை 8 அடி உயரத்தில் டபுள் டோர் டைப்பில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே லிவிங் ஹால் சைஸ் 16க்கு 16. நார்த் ஃபேஸிங்கில் தனி பூஜா ரூம் சைஸ் 4க்கு 4. சவுத் ஈஸ்டில் கிச்சன் கம் டைனிங் சைஸ் 22க்கு 8. இந்த கிச்சனில் ஹைலைட் என்னன்னா 8க்கு 4 அடி சைஸில் தனி யூட்டிலிட்டி ரூம் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்க ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16க்கு 10. இந்த ஒரு பெட்ரூமில் மட்டும் தனி ட்ரெஸ்ஸிங் ரூம் கொடுத்துருக்காங்க. சைஸ் 6க்கு 4. இது அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6.75க்கு 5.75. வாஷ் பேசின், ஷவர், மேனோ டைவர்டர், ஹெல்த் ஃபாசர், டவல் பார், கிளாசட் இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் பேரிவேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. அடுத்து ஹாலில் இருந்து செகண்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். சைஸ் 16க்கு 10. அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் 6க்கு 4. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர் கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டியில் ஐடி பார்க் பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு. லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 1,65 lakhs. ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள். டெரஸில் கார்னரில் லாண்ட்ரி ரூம் சைஸ் 10க்கு 6. வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.